ஹலோ மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் பார்க்க போற விஷயம் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்ல இருக்க லட்சக்கணக்கான கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கும், கவர்மெண்ட் ஜாப்ல போகணும் படிச்சுட்டு இருக்கிற இளைஞர்களுக்கும் ஒரு முக்கியமான அப்டேட்டு. நம் தமிழ்நாடு அரசு ஊழியருடைய ரிட்டயர்மெண்ட் ஏஜ் 60லிருந்து 68 உயர்த்த போறாங்களா? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இதுக்காக ஒரு மாஸ்டர் பிளான் போட்டிருக்காரா? திடீர்னு ஏன் இப்படி ஒரு யோசனை? இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? இதில யாருக்கு லாபம்? யாருக்கு நஷ்டம்? வாங்க டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். முதல்ல இதோட பேக்ரவுண்ட் என்னன்னு புரிஞ்சுக்கலாம். பொதுவா நம்ம ஊர்ல கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் உடைய ரிட்டயர்மெண்ட் ஏஜ் வந்து 58 தான் இருந்துச்சு. மத்திய அரசோட இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ற ஐஏஎஸ், ஐபிஎஸ் மாதிரி உயர் அதிகாரிகளுக்கு மட்டும் தான் 60 வயசா இருந்துச்சு. ஆனா, கடந்த அதிமுக ஆட்சியில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சரா இருந்தப்போ ஒரு பெரிய சிக்கல் வந்துச்சு. அது என்னன்னா, கொரோனா காரணமா நிதி நெருக்கடி. ரிட்டயர்மெண்ட் ஆகுறவங்களுக்கு செட்டில்மெண்ட் மற்றும் பென்ஷன் தொகை மொத்தமா செட்டில் பண்ற அளவுக்கு அரசாங்கத்துக்கிட்ட அப்போ பார்த்தீங்கன்னா போதுமான நிதி இல்லையாம். அப்போ உயர் அதிகாரிகள் என்ன ஐடியா குடுத்தாங்கன்னா, சரி இப்போதைக்கு இவங்களுக்கு செட்டில்மெண்ட் குடுக்கறத தள்ளி போடணும்னா, ரிட்டயர்மெண்ட் ஏஜ வந்து 60ஆ மாத்துங்க அப்படின்னு ஐடியா குடுத்தாங்க. அதனால நமக்கு தற்காலிகமா ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அப்புறம் சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு ஐடியா குடுத்தாங்க. அந்த ஆலோசனைப்படி தான் பார்த்தீங்கன்னா, அரசு ஊழியருக்கு ரிட்டயர்மெண்ட் ஏஜ் வந்து அதிரடியா 60ஆ உயர்த்துனாங்க. அதுதான் இன்னைக்கு வரைக்குமே நடைமுறையில இருக்கு. சரி இப்ப என்ன பிரச்சனை? தற்போதைய திமுக ஆட்சியில பார்த்தீங்கன்னா, முந்தைய அரச விட நிதி நெருக்கடி பார்த்தீங்கன்னா, ரொம்பவே உச்சத்தில இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா, மகளிர் உரிமை தொகை திட்டம், இலவச பஸ் வசதி, பொங்கல் காசு, எலெக்ஷன் காசுன்ட்டு ஏகப்பட்ட காசு பார்த்தீங்கன்னா, நலத்திட்டங்களா வந்து அதிகமா குடுத்துட்டே இருக்காங்க. எப்படியாவது அடுத்த ஆட்சியும் வந்து இவங்க வந்து பிடிக்கணுன்ட்டு மக்களை கவர் பண்றதுக்காக லஞ்சம்ன்ற பெயர்ல பணத்த வந்து வாரி இறைக்கிறாங்க. இதுக்காக நிதி சமாளிக்கவே பல மாற்றுத் திட்டங்கள்ல இருந்து ஃபண்ட பார்த்தீங்கன்னா, எடுத்து தான் நம்ம மக்கள் நலத்திட்டங்களுக்கு செலவு பண்ணியிருக்காங்க. இந்த நிலையில தான் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய சிக்கல் வந்து இப்ப ஏற்பட்டிருக்கு. இந்த நடப்பு நிதியாண்டுல மட்டும் பார்த்தீங்கன்னா, ஓய்வு பெறக்கூடிய கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் எண்ணிக்கை ரொம்ப அதிகமா இருக்காம். இத்தனை பேருக்கும் ஒரே நேரத்தில அவங்களுக்கான பல லட்சம் ரூபாய் பார்த்தீங்கன்னா, செட்டில்மெண்ட் தொகையா குடுத்தாகணும். ஒருவேளை நிதி இல்லன்ட்டு சொல்லி அந்த தொகைய பார்த்தீங்கன்னா, கொடுக்க தாமதப்படுத்தினா, அது அரசு ஊழியர்கள் மத்தியில பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய அதிருப்திய வந்து உண்டாக்கும். குறிப்பா தேர்தல் வரப்போற இந்த நேரத்தில இது பெரிய பிரச்சனையா வெடிக்க வாய்ப்பு இருக்கு. அத சமாளிக்க ரொம்ப கஷ்டன்ட்டு உயர் அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா, அரசுக்கு ஒரு அலர்ட்டா வந்து குடுத்துருக்காங்க. இந்த நிலைமைய வந்து எப்படி டேக்கிள் பண்றதுன்ட்டு ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தன்னோட உயர் அதிகாரிகள் கூட ஒரு சீக்ரெட்டான ஒரு மீட்டிங் வந்து போட்டிருக்காராம். அப்போ அதிகாரிகள் தரப்புல இருந்து சொல்லப்பட்ட யோசனை என்னன்னா, ஓய்வு பெறும் வயத 60லிருந்து 62ஆ உயர்த்தலாமே! இது மூலமா பல ஆயிரம் கோடி ரூபாய் செட்டில்மெண்ட் தொகை பார்த்தீங்கன்னா, சில வருஷங்களுக்கு தள்ளி போடலாம் அப்படின்னு ஐடியா குடுத்துருக்காங்க மீண்டும். ஆனா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா, இதுக்கு உடனே வந்து ஓகே சொல்லலையாம். அவர் ரொம்ப பார்த்தீங்கன்னா உஷாரா, திடீர்னு வயச வந்து 62 ஆக்கணும்னா, என்னென்ன சட்ட சிக்கல்கள் வரும்? இதனால அரசுக்கு கிடைக்கப் போற பலன்கள் என்ன? அதே சமயம் இதனால ஏற்படக்கூடிய பாதகங்கள் என்ன? இளைஞர்கள் மத்தியில எதிர்ப்பு வருமா? அப்படின்னு பல கோணத்தில பார்த்தீங்கன்னா, அலசி ஆராய்ஞ்சு ஒரு விரிவான ரிப்போர்ட் வந்து கொடுக்க சொல்லி அதிகாரிகள் கிட்ட பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காராம். இப்போ இந்த தகவல் தான் பார்த்தீங்கன்னா, தலைமை செயலக வட்டாரத்தில இருந்து லீக் ஆகியிருக்கு. கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் மத்தியிலயும் பரபரப்பா பேசப்பட்டு வருது. ஒரு பக்கம் இந்த ரிட்டயர்மெண்ட் வயசு பஞ்சாயத்து வந்து ஓடிட்டு இருந்தாலும், கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு குட் நியூஸ் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிச்சாரு. அதுதான் இந்த டாப்ஸ் தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம். இந்த ஸ்கீம்ல அப்படி என்ன ஸ்பெஷல் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் லாஸ்ட்டா வாங்குன பேசிக் சேலரியில 50% பார்த்தீங்கன்னா பென்ஷனா கிடைக்கும். டிஎன்எஸ் அலவன்ஸ் உண்டு. அதுக்கப்புறம் கிராஜுவிட்டி, ஃபேமிலி பென்ஷன்லாம் இருக்கு. என்ன ஒண்ணு இதில பார்த்தீங்கன்னா 10% வந்து எம்ப்ளாயி தரப்புல இருந்து கன்ட்ரிபியூஷன் போடணும். பேலன்ஸ் இருக்க அடிஷனல் நிதி வந்து எவ்வளோ தேவைப்பட்டாலும் அது கவர்மெண்ட்டே பார்த்துக்கும் சொன்னாங்க. இதனால உடனடியா அரசுக்கு பார்த்தீங்கன்னா 13,000 கோடி ரூபாய் கூடுதலா செலவாகும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம வருஷம் சுமார் 11,000 கோடி ரூபாய் அரசு பங்களிக்க வேண்டியிருக்கும். கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோட சேலரி ஏற இதுவும் பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும். சர்வீஸ்ல இருக்கிறவங்களுக்கு எப்படி வருஷத்துக்கு 2 முறையா வந்து டிஆர்எஸ் அலவன்ஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த பென்ஷன் வாங்குறவங்களுக்கும் டிஆர்எஸ் அலவன்ஸ்லாம் உண்டு. ஒருவேளை பென்ஷன் வாங்குறவங்க இறந்துட்டா, அவர் வாங்கிட்டு இருந்த தொகையில 60% பார்த்தீங்கன்னா, அவங்களோட குடும்பத்துக்கு குடும்ப ஓய்வூதியமா ஃபேமிலி பென்ஷனா கிடைக்கும். ஓய்வு பெறும்போதோ, இல்ல பணியில இருக்கும்போது இறந்தாலோ, அவங்க செஞ்ச சர்வீஸ் பேஸ் பண்ணி அதிகபட்சமா பார்த்தீங்கன்னா 25 லேக்ஸ் வரைக்கும் கிராஜுவிட்டியும் கிடைக்கும். அதே சமயம் முழு சர்வீஸ் காலத்தையும் முடிக்காதவங்களுக்கு கூட குறைஞ்சபட்ச பென்ஷன் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சிபிஎஸ் பென்ஷன்ல சேர்ந்து இந்த டாப்ஸ் வரதுக்கு முன்னாடி
முறையே எந்த பென்ஷனும் கிடைக்காம ரிட்டயர்மெண்ட் ஆனவங்களுக்கு சிறப்பு கருணை ஓய்வூதியமும் தரப்படும் சொல்லியிருக்காங்க. இது உண்மையிலே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் ஒரு பெரிய ஜாக்பாட் தான். ஆனா என்ன பிரச்சனைன்னா, இது விஷயமா கவர்மெண்ட் ஆர்டர் இன்னமும் வெளியாகல. எலக்ஷன் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா, இது விஷயமா டீட்டெயில்டு கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் ஆகட்டும், இல்ல கவர்மெண்ட் ஆர்டர் ஆகட்டும் வெளியாவறதுல பெரிய சிக்கல். ஏன்னா மோஸ்ட்லி வெளியிட மாட்டாங்க. எலக்ஷன் டேட் பார்த்தீங்கன்னா, மார்ச் 15க்குள்ள வெளியிடறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அப்படி வெளியிட்டாங்கன்னா, கவர்மெண்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா வாய்ப்பே இல்ல. அடுத்து யார் ஆட்சிக்கு வரப்போறாங்களோ, அவங்க தான் வந்து வெளியிட போறாங்க. ஸோ, இப்போ சுருக்கமா சொல்லணும்னா மக்களே, கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு இந்த பென்ஷன் விஷயத்தில டாப்ஸ் மூலமா ஒரு பெரிய மகிழ்ச்சி கிடைச்சாலும், ரிட்டயர்மெண்ட் வயச 62 ஆக்குறது பார்த்தீங்கன்னா, இத பத்தின விவாதம் ஒரு பக்கம் வந்து பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி, கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோடைய இந்த ஓய்வு பெறும் வயத 62 ஆக்குறது சரியா? இது அவங்களுக்கு சாதகமா இருந்தாலும், பல வருஷமா டிஎன்பிஎஸ்சி படிச்சுட்டு கவர்மெண்ட் வேலைக்காக காத்துட்டு இருக்கிற லட்சக்கணக்கான இளைஞர்களுடைய வேலைவாய்ப்பை இது தாமதப்படுத்துமா? உங்களோட நேர்மையான கருத்துக்கள மறக்காம கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது விஷயமா நான் குடுத்த தகவல் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். தேங்க் யூ நண்பா, நண்பீஸ்.